ஹலோ ஆல், நான் என்எம்சி ரஞ்சித். இன்னைக்கு திருக்குறளில் 6வது அதிகாரம் இல்லற இயலில் வாழ்க்கை துணை நலம் அதுதான் பார்க்க போகிறோம். வாழ்க்கை துணை நலம் அப்படின்னா மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த 10 குறளும் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் அறத்துப்பாலில் 51வது குறள். மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. பொருள்: இல்வாழ்வுக்கு தகுந்த சிறந்த பண்பு உடையவளாகி தன்னை மணந்தவனின் வளமைக்கு தகுந்தபடி நடப்பவளே சிறந்த வாழ்க்கை துணைவி ஆவாள். நாமக்கல் கவிஞர் உரை பார்ப்போம். குடித்தனத்துக்கு ஒத்த பெருமையுடையவளும் தன்னுடைய கணவனுடைய வருவாய்க்கு தக்கபடி செலவு செய்கிறவளுமான மனைவியே சரியான வாழ்க்கை துணைவி. ஸோ இல்வாழ்வுக்கு தகுந்த சிறந்த பண்பு, அதாவது ஒரு மனைவி கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்ற மாதிரி தன் கணவனை தாண்டி வேறு யார் மேலேயும் எந்த நேசமும் வரக்கூடாது. ஒரு குடும்ப தலைவி எப்படி இருக்கணுமோ அந்த பண்போடு இருக்கணும். ப்ளஸ் கணவன் வந்துட்டு அவன் 10 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 100 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணணும் அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். ஸோ அவங்களே சிறந்த மனைவி. இப்போது ஒரு 10,000 சம்பளம் இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறவங்க தான் கரெக்டான ஒரு ஒய்ஃப். இல்லை எனக்கு வந்துட்டு 1 lakh சேலரி வாங்குகிற ஒரு ஆள் தான் கரெக்டாக இருக்கும், இந்த 10,000 எனக்கு பத்தாது, இன்னும் நிறைய சம்பாதின்னு சொல்கிறவங்க நாட் அ குட் ஒய்ஃப். அடுத்த குறள் போவோம். மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சித்தாயினும் இல். பொருள்: இல்வாழ்வுக்கான சிறப்புகள் அனைத்தும் மனைவியிடம் இல்லையானால் அந்த இல்வாழ்க்கையில் எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் அது வாழ்வு ஆகாது. குடும்ப தலைவியோட பண்பு அந்த குடும்ப தலைவிக்கிட்ட இல்லைனா வீடு எவ்வளோ நல்லா இருந்தாலும் தட்ஸ் நாட் அ ஹவுஸ். குடும்பத்தின் பெருமைக்கு மனைவிதான் காப்பாளி. குடும்பத்துக்கு பெருமை உண்டாக்கக்கூடிய நற்குணங்கள் மனைவியிடத்தில் இல்லாமற் போனால் வேறு என்ன சிறப்புகள் எவ்வளவு இருந்தாலும் பயனற்றவையாகும். குடும்பத்தோட பெருமைக்கு மனைவிதான் காப்பாளி. அதாவது ஒரு குடும்பத்தையே மானம் உண்டாக்க செய்வது, ஒரு குடும்பத்துக்கு மானம் போகாமல் இருக்க செய்வது எல்லாமே மனைவியால் மட்டும்தான். அந்த வீட்டோட குடும்ப தலைவியால் தான் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ அந்த குடும்ப தலைவி சரியாக நடந்துக்கல, நல்ல குணங்கள் இல்லை என்றால் அந்த வீடு எவ்வளோ சொத்து சோகம் என்ன வச்சுருந்தாலும் அது வீடாக இருக்காது. என்ன இருந்தாலும் அந்த வீடு பயனற்றதே ஆகும். அதுக்கு ஒரு மெயின் பில்லர், ஒரு வீடாக இருக்கணும்னா குடும்ப தலைவி தான். அந்த குடும்ப தலைவி நல்ல குணத்தோடு நல்ல பண்போடு இருக்கணும் என்பதே இந்த குறளின் சிறப்பு. அடுத்த குறள் போவோம். இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. பொருள்: இல்லால் சிறந்தவள் ஆனால் இல்லாதது என்பது என்ன? இல்லவள் சிறந்தவள் அல்லாத போது உள்ளதுதான் என்ன? இது ஒரு கொஷின் மார்க்கோடு இருக்கக்கூடிய ஒரு குறள். வீட்டம்மா இல்லால் வீட்டு மனைவி அவர்கள் அவங்க சிறந்தவங்களா இருந்தால், சிறந்த பண்பு நல்ல குணம் எல்லாத்தையும் அனுசரித்து போகிற ஒரு பண்பு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மனப்பாங்கு, இதெல்லாம் இருக்கிற ஒரு பெண், அதாவது வீட்டின் தலைவி மனைவி அப்படி இருந்தாங்கன்னா வீட்டில் எதுவும் இல்லைனாலும் இல்லாதது என்ன அவங்களே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருத்தவங்க இல்லை, கேரக்டரிஸ்டிக் சரியில்லை அப்படின்றப்போ எல்லாம் இருந்தும் அங்கே என்ன இருக்குது, அதுதான் இந்த பொருள். நம்ம வேற உரை பார்ப்போம். மற்ற எது இல்லாவிட்டாலும் குடும்பத்துக்கு பெருமை தரும் குணங்கள் மட்டும் மனைவியிடத்தில் இருந்தால் அந்த வீட்டில் இல்லாதது ஒன்றுமில்லை. அந்த நற்குணங்கள் மனைவியிடத்தில் இல்லாமற் போனால் அங்கே என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லாதது போன்றுதான். புரியுதோ? ஸோ ஒரு ஒய்ஃபுக்கு நல்ல குணம் பண்பு எல்லாம் முக்கியம். அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். கேரக்டர் போச்சுன்னா ஃபினிஷ். அந்த குடும்பத்தில் மனைவி ஒழுங்காக இருந்தால் அந்த குடும்பத்தில் எதுவும் இல்லாதது இருக்காது. ஏன்னா அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. மனைவி சரியில்லைன்னா அந்த குடும்பத்தில் என்ன இருந்தாலும் எதுவும் இல்லாதது மாதிரி தான் அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். அடுத்த குறள் போவோம். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மையுண்டாக பெறின். பொருள்: கற்பு என்னும் மன உறுதி இல்லாளிடம் உண்டாயிருந்தால் அந்த பெண்ணை விட பெருமை மிக்கவை உலகில் யாவை உள? ஒன்றும் இல்லை. கற்பு என்ற மன உறுதியுள்ள பெண்ணை காட்டிலும் பெருமை தரக்கூடிய பொருள் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை என்க. ஒரு இந்த காலத்துக்கு இந்த குறள் சொன்னால் என்னை கடிக்க வருவாங்க, அணில்ஸ் மாதிரி நிறைய பேர். பட் இது வந்துட்டு நான் சொல்லலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெண்ணுக்குரிய பண்பே கற்பு தான். அந்த
கற்புன்றது மன உறுதி. ஆக்சுவலி இவரு என்ன மாரி சொல்லியிருக்காருன்னா, கற்புன்றது ஒரு மன உறுதி. ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு அழகான ஒரு ஆண பார்த்தாலோ இப்போலாம் வந்துட்டு இந்த கே-பாப் அது இதுன்னு ஏதேதோ கண்ட கருமத்தெல்லாம் பார்த்துட்டு, ஐ அம் ரெடி டூ கோ வித் திஸ் பெட் லைக் அந்த மாரிலாம் சொல்ற பெண்கள் இருக்காங்க. ஏன் நான் மனைவியா கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிக்காரங்கலாம் சுத்திட்டு இருக்காங்க இந்த காலத்துல. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது வேணும். மன உறுதி. நான் வந்துட்டு என்னோட கற்ப நான் இழக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கணும். அப்படி அந்த கற்பு கல்யாணம் வரைக்கும் வச்சுட்டு இருக்கணும். அதுதான் அந்த பொண்ணுக்கும், அவள கல்யாணம் பண்ற பையனுக்கும் பெருமை. ஸோ பெருமை தரக்கூடிய ஒரே விஷயம் பெண்ணோட கற்பு தான். அது இந்த குறள்ல இது வந்துட்டு இதையே ஒரு வீடியோவா நானு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு கூட பேசலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கலாம். அந்த மாரி குறள். 2டே அடியில அவரு அழகா சொல்லிட்டாரு. திருக்குறள்ல திருவள்ளுவர். நம்மளால கஷ்டம் தான். ஏன்னா, இந்த ஜெனரேஷன் வந்துட்டு இட்ஸ் வெரி வெல் குக்டு. ஸோ இது என்ன சொல்றது? பெண்கள் கற்போட இருங்க. அதுதான் பெண்ணுக்கும், அந்த பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிற ஆணுக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். வாட்டெவர். அதாவது இந்த குறள்ல ரொம்ப பெரிய சிறப்பு, கற்போட ஒரு பொண்ணு இருக்கா அப்டின்னா, அந்த பெண்ணை விட பெருமை மிக்கவை உலகில் யாவை உள? பெருமையான விஷயம் அதாவது பேர், புகழ் எதுவுமே இல்ல. ஒரு பெண்ணு கற்போட இருக்கிறத விட, இந்த உலகத்துல பெருமையா வேற என்னடா இருக்க போது? ஒரு பெண்ணு கற்போட இருக்கிறதே பெருமை. எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நானு கற்பு கழியாம இருந்திருக்கேன். என் கற்பு பறிபோல நான் யார்கிட்டயும் குடுக்கல. என்ன கல்யாணம் பண்ண கணவனுக்கு தான் என்னோட கற்பு அப்படின்னு ஒரு பெண் குடுக்கிறத விட, பெருமை வேற எதுவும் இந்த உலகத்திலேயே இல்ல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் சொல்றது அதான் பூமர்ன்னுவாங்க. காலம் எங்கேயோ போயிருச்சு. இப்போ வந்துட்டு சொல்றேனே, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நம்மள பிற்போக்குவாதி, பூமர் அப்படின்ற ஒரு டேக் ஒட்டுவாங்க. அதனால எல்லா புகழும் திருவள்ளுவருக்கே. அடுத்த குறள் பார்ப்போம். ஏன்னா இந்த ஒரு குறள்லயே அவ்ளோ பொருள் இருக்கு. அதிலயே ஸ்டிக் பண்ணி நான் நெறைய சொல்லலாம் கதைகள. பட் வேண்டாம். அதுக்கு டைம் ரொம்ப போயிரும். நம்ம அடுத்த குறளே போவோம். தெய்வந் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. வாவ்! இந்த குறள் சூப்பரா இருக்கே! எனக்கு இது படிக்கிறப்ப எனக்கு அர்த்தம் புரியுது. நான் படிச்சு சொல்றேன். டீட்டெயில்டா புரியல. பட் எனக்கு பொருள் புரியுது. நான் பொருள் படிக்கிறேன். தெய்வம் தொழாதவளாய் தன் கொழுநனையே தொழுது துயிலெழுகின்ற கற்புடையவள் பெய் என்றால் மழையும் பெய்யும். புரியுதா? கொஞ்சம் டீட்டெயிலா புரியிற மாரி சொல்றேன். கற்புடைய மனைவியின் சிறப்பு என்னவெனில், கற்புடைய பெண் தெய்வத்தைக் கூட தொழமாட்டாள். அவள் கணவனையே தெய்வமாக வணங்கிச் சிறப்படைவாள். அப்படிப்பட்டவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும்படியான தெய்வ பலம் உள்ளவள். இப்பயாச்சும் புரியுதா? சரியா இருக்குது இந்த குறளோட பொருள். எனக்கு இட்ஸ் ஓவர்வெல்மிங். எனக்கு அப்படியே கண்ல ஆனந்த கண்ணீர் வந்துரும் போல இருக்கு. கற்பு உடைய மனைவி. நான் சொன்னேன்ல போன குறள்லயே, அது வந்துட்டு கற்பு தான் ஒரு பெண்ணுக்கு பெருமையே. கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் மன உறுதியோட இருக்கணும். யாரு கண்ணு முன்னாடி எந்த ஆண் வந்துட்டு திடகாத்திரமா இருந்தாலும் மன உறுதியோட கற்ப கையில வச்சுக்கிட்டு, அவ்வளோ சீக்கிரம் கற்ப இழக்காம கல்யாணம் பண்ற கணவனையே அவனுக்கு தான் அந்த கற்பு தரணும். நமக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நம்ம கற்ப இழந்துறக்கூடாது. கணவனுக்கு மட்டும் தான் நம்மளோட கற்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்கிறா. அந்த மன உறுதியோட இருக்கிற அந்த பெண் பெருமை உடையவள். அப்படி அந்த பெண் எப்படி இருக்கணும்னா, அந்த பெண் கடவுளையும் தொழமாட்டாள். ஏன்? கடவுளும் ஒரு ஆண் தான். கடவுள் வந்துட்டு நான் கடவுளே தொழமாட்டேன். எனக்கு கணவனே கண்கண்ட தெய்வம். எனக்கு வந்துட்டு என் கணவன தாண்டி வேற எந்த தெய்வமும் இல்ல. அவர நம்பி நான் வந்திருக்கேன் ஒரு வீட்டுக்கு. அவருக்கு நான் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னோட கற்பு. நான் என்னோட கற்ப அவருக்கு தான் முதல் முறையா தரேன். இதுக்கப்புறமும் என் கற்பு அவரால தான் இழக்கணும். வேற யார்கிட்டயும் இழக்க போறதில்ல. ஸோ கற்பையும் தந்து ஒரு பெண் கடவுள வணங்கிட்டு இருந்த பெண், இதுக்கப்புறம் எனக்கு கடவுள வேணாம். எனக்கு என் கணவனே தான் கடவுள் அப்படின்னு சொல்லி, கணவனையே வணங்கி, அவ ஒரு பத்தினி தெய்வமா இருந்து, அவள் கூறினால் மழையும் பெய்யும். மழையே வந்துட்டு அந்த அந்த கற்போட இருக்கிற ஒரு பெண், கணவனுக்காக கணவனையே தெய்வமா நெனச்சுக்கிட்டு, அந்த கற்ப கணவனுக்கு மட்டும் குடுத்த ஒரு பெண், மழைய பெய்யின்னு சொன்னா பெய்யும். அதான் கற்புக்கரசிக்கு அழகு. இது இந்த திருக்குறள்ல ஏன் இப்படி திருவள்ளுவர் இப்படி எழுத்தாணி வச்சு அப்படியே சங்கிலியே குத்துறன்ற மாரி நம்ம ஜெனரேஷன் பொண்ணுங்கள்லாம் வச்சு இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் தான் சொன்னேனே இந்த குறள் படிச்ச உடனே ஓவர்வெல்மிங் லைக் பேச்சு வரல. இத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பெருசா கதையாவே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் டைம் இல்ல. நம்ம 10 குறளையுமே முடிக்கணும். நல்லா இருக்கு. ஆனா திருவள்ளுவர் சிறப்பா செஞ்சு விட்டுருக்காரு அப்பவே. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே
அது யாரு கேட்டால் அது 2000 வருஷம் பழசா இல்லை 5000 வருஷம் பழசான நமக்கு வந்துட்டு ப்ரூஃப் கிடையாது. பட் நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணுறோம் அது 2000 வருஷமாக இருக்குன்ட்டு. அப்படியே வச்சுப்போம். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் தன் கற்பு வழுவாமல் காத்து தன் கணவனையும் பேணி தகுதி அமைந்த புகழையும் காத்து சோர்வு அடையாதவளே பெண். ஒரு பெண் குடும்ப தலைவி மனைவி எப்படி இருக்கணும்? இப்படி பொருள் சொன்ன மாதிரி தான் இருக்கணும். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி கணவனையே தெய்வமாக வணங்காவிட்டாலும் குறைந்தபட்சமாக தன்னுடைய பெண் தன்மையை தானே காத்து கொள்ளக்கூடியவளாகவும் கணவனுடைய சுக சௌகரியங்களை கவனிப்பவளாகவும் திருமண ஒப்பந்த சத்தியத்தை காக்கக்கூடியவளாகவும் இருப்பதில் சோர்வில்லாதிருப்பவளே நல்ல மனைவி. இதில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது வரேன். அப்படி போன குரலில் கணவனையே கண்கண்ட தெய்வமாக வணங்கணும் மனைவி அப்படின்னு இருந்துச்சு. அப்படி ஒரு வேளை கணவனை தெய்வமாக வணங்கலைனாலும் குறைந்தபட்சமாக தன்னுடைய பெண் தன்மையை தானே காத்து கொள்ளக்கூடியவளாகும். அவளோட கற்பை அவளே பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு ஃபிசிக்கலி அவங்க வந்துட்டு ஒரு 4 பேர் வராங்கன்னா அடிக்கிறது மட்டும் இல்லை. ஒரு அழகான ஒரு ஆணை பார்த்தாலோ அட்ராக்டிவான ஒரு பர்சனை பார்த்தா அவங்க மேலே மதி மயங்கிடக்கூடாது. ஸ்ட்ராங்காக அதாவது மன உறுதியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் குரலுக்கு முன்னாடி இருந்துச்சுல. ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு மன உறுதி இருக்கணும். ஒரு அட்ராக்டிவான மென்னை பார்த்தா மயங்கிறாமல், அழகாக இருக்கிற பையனை பார்த்தா அவனோட கற்பு இழந்துடாமல், ஸோ அப்படி இருக்கணும். ஸோ குறைந்தபட்சமாக தன்னுடைய பெண் தன்மையை தானே அதை கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி, சண்டை வந்தாலும் அடித்து பிடிச்சி தன் உடலை கற்பையும் காத்துக்கொள்ளும்படி மற்றும் கணவனுடைய சுக சௌகரியங்களை கவனிப்பவளாகவும், கணவன் வந்துட்டு சுக சௌகரியங்கள் அவங்க என்ன கேட்டாலும் ஆயக்கலைகள் 64 எடுத்து பூர்த்தி பண்ணி திருமண ஒப்பந்த சத்தியத்தை காக்கக்கூடியவளாகவும் இருப்பதில் சோர்வில்லாதிருப்பவளே. இது எது பண்ணாலும் அவளுக்கு சோர்வே இருக்கக்கூடாது. ஷீ ஷுடன்ட் பி டயர்ட் ஆஃப் திஸ். ஐயோ நான் அதாவது இப்போது நடக்கிற கல்யாணம்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு போர் அடிச்சது, ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோர்வாயிடுறாங்க. இல்லை தினமும் நீ லேட்டாக வர, இது அது சம்திங் ஏதாச்சும் ஒன்று. இந்த திருமண ஒப்பந்தம், அந்த நம்ம அமெரிக்கன் மேரேஜஸ்லாம் பார்ப்போம், டுகெதர் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி தான் நம்ம ஊர்லாம் வந்துட்டு திருமண ஒப்பந்தம் கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான், எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்ற ஒரு சத்தியம், அதை காப்பாற்றுறது தான் மனைவிக்கு சிறந்த குணம். ஸோ இதுவும் அந்த குறைந்தபட்சத்தில் வருது. குறைஞ்சபட்சமாக நீ கணவனை கடவுளாக பார்க்கல அப்படின்னாலும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணு, சிறந்த மனைவியாக இருக்க அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. சிறை வைத்து காக்கின்ற காவல் என்ன பயனை செய்துவிடும், மகளிர் நிறை என்னும் பண்பை காப்பதே சிறப்பானதாகும். இது புரியும்னு நினைக்கிறேன். அவள் தனக்கு தானே காவல், பெண்களை வெளியே போக விடாமல் வீட்டுக்குள்ளேயே சிறை வைத்து காக்கின்ற காவல் எதற்காகும்? தங்களை தாங்களே காத்து கொள்ளுகிற அவர்களுடைய கற்புணர்ச்சி தான் அவர்களுக்கு சிறந்த காவல். கற்பை காத்து கொள்வது தான் பெண்ணுக்கு சிறந்த காவல். ஒரு பெண்ணு வந்துட்டு வயதுக்கு வந்த பிறகோ வயது வருவதற்கு முன்னாடியோ ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டு காவல் காக்கிறது காவலே கிடையாது. அந்த பெண் வெளியே போனாலும் வெளியே வந்தாலும் அவளே காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுல்ல. முன்னாடிலாம் நம்ம குனிஞ்சத்தலை நிமிராத பொண்ணுன்னுவோம், அதெல்லாம் இருந்துச்சு நம்ம ஊரில். நம்ம தமிழ் மரபுப்படி குனிஞ்சத்தலை நிமிராமல் நடப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய ஃபேக்ட்ஸ், இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு எத்தனையோ இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான ஒரு மென்னை பார்த்தாலோ ஒரு பர்சனை பார்த்தாலோ மயங்காமல் அவங்களுக்கு அவங்களே காவல். நான் என் மனசை அலப்பாய விட மாட்டேன், என்னை யாராச்சும் எனக்கு விருப்பம் இல்லாமல் தொட வந்தாலும் என்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காப்பு அதுவும் பெண்கள்கிட்ட இருக்கணும். அதுதான் சிறந்த காவல். வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டுறது காவல் இல்லை, வெளியே அனுப்பி இந்த மாதிரி அவங்களே பார்த்துக்கிறது தான் காவல்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஜெய் திருவள்ளுவர். பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பொருள்: பெண்கள் கணவரை போற்றி தம் கடமைகளையும் செய்வாரானால் பெரும் சிறப்புடைய புத்தேளிர் வாழும் உலகினை பெறுவார்கள். புரியுதோ? புரியும். பெண்களின் பெருஞ்சிறப்பாகிய கற்பு உள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தால் அப்படிப்பட்ட கணவன்மார்கள் தேவலோக இன்பத்தை இங்கேயே அடைவார்கள். இப்போ புரியுதா? பெண்களின் பெரும் சிறப்பே கற்பு தான். அவள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் பெரிய ஆள், இல்லை ஷீ ஹாஸ் பெஸ்ட் ஃபேஸ் கார்டு, லைக் அழகாக இருக்கா, அட்ராக்டிவாக இருக்கா, எதுவுமே சிறப்பு கிடையாது. அவளுக்கு சிறந்த சிறப்பே கற்பு தான்.
அதை இழக்காமல் இருக்கிறதே சிறப்பு தான். கற்பு பெண்ணுக்கு சிறப்பு. அந்த கற்பை வச்சுட்டு இருக்க பெண் இன்னும் மேலும் சிறப்பு. அதுதான் இந்த குறளில் சொல்கிறாங்க. பெண்களின் பெருஞ்சிறப்பாகிய கற்பு உள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தாள். அதாவது அந்த மாதிரி ஒரு கற்பு வச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு ஒய்ஃபாக கிடைச்சா தேவலோக இன்பம், அதாவது கடவுள்கள்லாம் இருக்கக்கூடிய பாரடைஸ், அந்த சொர்க்கம், அந்த சொர்க்கம் கற்புடைய மனைவி ஒரு கணவனுக்கு கிடைச்சா அந்த சொர்க்கம் இந்த வாழறப்போ உலகத்திலே கிடைக்கும். ஸோ பெண்ணுக்கு சிறப்பான கற்பை உடைய ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு வந்தால் சகல சிறப்பும் சந்தோஷமும் மகிழ்வும் இந்த உலகத்தில் கிடைக்கும் என்பதே இந்த குறளின் பொருள். திருவள்ளுவரை நான் ஒவ்வொரு வீடியோலையும் பாராட்டிட்டு தான் இருக்கேன். ஐ டோன்ட் நோ எனக்கு இன்னும் என்னெல்லாம் சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியல. ஆனால் மேபி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கிறதுனால தான் படிக்கிறதுக்கு யாரோ முன் வர மாட்றாங்க போல். இந்த காலத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருப்பாங்க போல். என்னத்த சொல்ல. புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. பொருள்: புகழை காப்பாற்ற விரும்பும் மனைவி இல்லாதவருக்கு இகழ்ச்சியாக பேசுபவர் முன்னே ஏறுபோல் நடக்கும் பெருமித நடையும் இல்லை. ஐயோ திருவள்ளுவர், யூ ஆர் ஆல்வேஸ் ஜீனியஸ் ப்ரோ. என்ன மாதிரி எழுதி, என்ன மாதிரி படைப்பு. புகழை காப்பாற்ற விரும்பும் மனைவி இல்லாதவருக்கு, அதாவது ஒரு மனைவியின் கேரக்டரிஸ்டிக்ஸ், நடத்தை இல்லை குணம் பண்பு, ஒரு இல்லால் மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் குறளில் தான் பார்த்தோம். அப்படி இல்லாத மாதிரி ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு புகழை காப்பாற்ற முடியாத ஒரு மனைவியாக இருந்தால் ஏறுபோல் நடக்கும் பெருமிதம் நடையும் இல்லை. ஒரு ஆண் ஒரு கணவன் ஒரு மனைவி சரியாக நடந்துக்கல அப்படின்றப்போ அவனை பற்றி கேவலமாக பேசுகிறவங்க முன்னாடி அவன் ஏறு மாதிரி தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமித்தி நடக்க முடியாது அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். ஏறுனா நிறைய பொருள் இருக்குது. இந்த ஏர் கலப்பை ஏறு, அது வந்துட்டு நிமிர்ந்த நன்னடைன்ற மாதிரி. ஏறு நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோவில் போட்டு காட்டுறேன். அந்த ஏறு வந்துட்டு ஒரு ஷேப்பில் இருக்கும், அது நிமிர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி. அண்டு ஏருக்கு வந்துட்டு இன்னொன்று இந்த ஏறு தழுவுதல்லாம் சொல்லுவோம்ல, ஜல்லிக்கட்டு மாடு ஏறு தழுவுதல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண் காளை அந்த மாதிரி ஒரு பெருமிதத்தோட நெஞ்சு நிமித்திட்டு ஒரு கர்வத்தோட ஆண் எப்படி ஆம்பளமா ஆண் நெடில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்பளை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பேக் போனாக இருக்க வேண்டியது ஒரு பெண் தான். அவளோட நடத்தை நல்லா இருந்தால் தான் யாராச்சும் பக்கத்தில் கேவலமாக பேசுகிறப்பையும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அப்படி ஒரு பெண் மனைவி சரியாக நடந்துக்கல அப்படின்றப்போ அவனோட தலை தொங்க போட்டு நல்ல நிமிர்ந்த நன்னடை இருக்காது அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். மனைவி கற்புடையவளாக அமையாவிட்டால் பெண்களுக்கு புகழ் தரும் கற்பு குணம் இல்லாத பெண்ணை மனைவியாக கொண்டு விட்ட ஒருவனை அதற்காக யாரேனும் ஏளனம் செய்தால் அப்படி ஏளனம் செய்கிறவர்களுக்கு முன்னால் அவன் ஆண் பிள்ளைக்குரிய கம்பீரத்தோடு நிமிர்ந்து நடக்க முடியாமல் தலை குனிய வேண்டியது தான். நான் சொன்ன அதே இதுதான். ஆனால் இதில் வந்துட்டு கற்புன்னு பர்டிகுலராக சொல்லி வச்சுருக்காங்க. மனைவி கற்புடையவளாக அமையாவிட்டால், ஒரு மனைவிக்கு சிறப்பே கற்பு. அந்த கற்பு இல்லாமல் ஒரு மனைவி வந்தா அப்படின்னா அதை பற்றி கேவலமாக எல்லாரும் பேசுகிறப்போ ஒரு ஆணுக்கு அழகான ஒரு நிமிர்ந்த நன்னடை இல்லாமல் போய்ட்டு தலை குனிஞ்சு தான் நடக்கணும். அதுக்கு ஒரு பெண் கற்போடு அந்த கணவனுக்கு கிடைக்கணும். பெண்களுக்கு புகழ் தரும் கற்பு குணம். பெண்களுக்கு புகழை தருவதே கற்பு தான். கற்பு தான் பெண்ணுக்கு அழகு. கற்பு குணம் இல்லாத பெண்ணை மனைவியாக கொண்டு விட்ட ஒருவனை அதற்காக யாரேனும் ஏளனம் செய்தால் கற்பு இல்லாத ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி அவனாச்சும் கிண்டல் பண்ணாலும் அவனால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுன்றது தான் இந்த குறளோட பொருள். இது டீட்டெயில்டாக பார்த்தா இந்த ஜென்ரேஷன் பெண்கள் நம்மளை அடிப்பாங்க. ஸோ நம்ம அடுத்த குறளுக்கு போவோம். மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. பொருள்: மனைவியின் சிறந்த பண்பே இல்வாழ்வுக்கு மங்களம். நல்ல மக்கட்பேரும் உடையதாய் இருத்தல் அதற்கு நல்ல அணிகலன் ஆகும். மனைவியோட சிறந்த பண்பே இல்வாழ்வுக்கு மங்களம். மனைவியோட சிறந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஒரு பெண்ணுக்கு அழகு. அது இருந்தால் தான் இல்வாழ்வுக்கு மங்களம் உண்டாகட்டும்ன்ற மாதிரி பெண் நல்ல பண்போடு இருக்கணும். அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. நல்ல மக்கட்பேறு உடையதாக இருத்தல். நல்ல குழந்தைகள், மக்கட்பேறுனா மக்கட்பேறு பெற்றெடுக்கிறது, மக்கள்னா இங்கே குழந்தைகள்னு பொருள். குழந்தைகளை பெற்றெடுக்கிறது அதற்கு நல்ல அணிகள். ஒரு ஜுவல்லரி மாதிரி ஒரு பெண் அழகாக இருக்கா, அவளுக்கு இன்னும் அழகு தரக்கூடியது அணிகள், ஆபரணங்கள், தங்க நகைகள். ஸோ குடும்ப வாழ்க்கை வந்துட்டு ஒரு பெண்ணால் சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு குழந்தைகள் பெற்ற அப்புறம் அது இன்னும் மெருகேற்றி அழகாக ஒரு அணிகலன் நகை போட்ட மாதிரி இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். ஆகையினால் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் உண்டாக்கக்கூடிய மங்கள பொருள் மனைவியாளின் பெருமை தான்.
மனைவியாளின் பெருமை என்னன்னு சொன்னல, கற்பு. அந்த கற்பு பெண்ணுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கும். அந்த பெருமைக்கு அழகு தரும் ஆபரணம் நல்ல மக்களை பெறுவது தான். கற்புடைய பெண் பெருமை மிக்கவள். அந்த பெருமைக்கு இன்னும் பெருமை சேர்ப்பது அந்த கற்புடைய பெண்ணின் குழந்தைகள். ஒரு மக்கட்பேர் குழந்தைகள் பெற்று அதுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறது தான் இல்வாழ்க்கை. இதோட வாழ்க்கை துணை நலம் அப்படின்ற அதிகாரம் முடியுது. 10 குறளுமே பர்ஃபெக்டாக அழகாக இருந்துச்சு. இந்த காலத்து பெண்களுக்கு அது செட் ஆகுமான்னு தெரில. ஆனாலும் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், கேள்வியும் பட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பார்ப்போம். அடுத்து வர திருக்குறள்லாம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். பார்ப்போம், கற்றுக்குவோம். நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இந்த வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிட்டு தானே இருக்கேன். ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் இன் அப்கமிங் வீடியோஸ். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.